ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி பிசி. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அதுபோக ஒரு பிளான்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குற மாதிரி 2 வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வரிசையில் தான் நம்ம வந்து இப்போவும் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா நான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஸ்ட்ரிம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ரிம்ப்பு தான் வந்து நமக்கு வந்திருக்குது. என்ன ஸ்ட்ரிம்ப்பு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா, தஞ்சாவூர்லேருந்து நம்ம குரூப்பில் இருந்தால் நான் வந்து இதை ஆர்டர் போட்டிருக்கேன். அவர் நேம் இதில் மென்ஷன் பண்ணல. ஓகே, நான் வந்து அவரோட நேம் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஓகே, பேக்கேஜ் வந்து கொஞ்சம் இதில் வந்து வெட்டாக இருக்குது. இந்த இடத்துல வாட்டர் எதுவும் லீக்கேஜ்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மேபி மழையில் கூட நனைஞ்சிருக்கலாம். இப்போ வந்து ஹெவியாக மழை அடிக்குது. கத்தி எங்கே வச்சேன்? ஓகே, இதுதான் டாப்பாக இருக்கணும். ஆமாம், அப்போ இது வந்து வாட்டர்னு தான் நினைக்கிறேன். இப்படி தான் ஒட்டியிருக்காங்க. சரி, ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டையெல்லாம் வந்து நீட்டாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளும் நிறைய ஷிப்பிங்லாம் பண்ணுறோம், ஃபுட்டு இதெல்லாம். ஸோ வந்து அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நீட்டாக கட் பண்ணுறேன். ஓகே, ஓ இப்படி இருக்கா? சரி சரி, பார்க்கலாம் உள்ளே வந்து என்ன ஸ்ட்ரிம்ப் இருக்குது, இதை நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் டோட்டலாக பார்த்துடலாம். ஓகேவா. ஓகே, அட்ரஸ் 2ஆக கிழிச்சிரும். ஸ்ட்ராங் பேக்கேஜ் போல். ஓகே, ஆமாம், வாட்டர் தான் லீக்கேஜ் ஆகிருக்கு. பட் வந்து பேக்கேஜ் வந்து வெறித்தனமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரிலையா? ஓகே, உள்ளே வந்து ஸ்ட்ரிம்ப் இருக்குது. நான் அவங்கள்ட்ட 2 பேர் ஆர்டர் போட்டிருந்தேன். எத்தனை இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு ஒழுங்காக தெரியல. பார்க்கலாம், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் வந்து வச்சு பார்க்கலாம். ஓகேவா. அவ்வளோதான், போன வாட்டி மாதிரி சும்மா ஓடிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பக்கத்தில் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன். ரெகுலராக நம்ம சேனலில் வந்து இனி அன்பாக்சிங், அதுக்கப்புறமாட்டு டீட்டெயில்டு வீடியோலாம் வந்து டெய்லி வரும். ஓகேவா, ரெகுலரானு சொல்கிறத விட டெய்லி வரும். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக வந்து நமக்கு 5:30 to 6 இந்த டைமிங்கில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்துடும். ஓகேவா. ஓகே, டேப்பு வந்து எதுக்கு போடுறாங்கன்னு ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் பார்சல் நான் ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் அன்பாக்சிங்க்கு. அந்த இது வந்து மடங்கி அப்படி போயிடக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிம்போ இல்லை ஃபிஷ்ஷோ வந்து உள்ளாடி போய் சிக்கிக்கும். அது வந்து ரொம்ப பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கார்னர் வந்து சீல் பண்ணுவாங்க. இவர் பார்த்தோம்னா பேக்கேஜ் வந்து வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. மேலே ஒரு இது போட்டிருக்காரு, அதுபோக உள்ளாடி இன்னொரு 2 கவர் போட்டு இது பண்ணியிருக்காங்க. கவரையுமே நம்ம எடுத்து வச்சுப்போம், கவரும் நமக்கு தேவைப்படும். ஓகே, ரப்பர் பேண்டு தேவையில்லை, கட் பண்ணிடுவோம். இவர்கிட்ட வேறு என்னென்ன வெரைட்டி ஸ்ட்ரிம்ஸ்லாம் இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. கோல்டன் ஸ்ட்ரிம்ப் வந்து ஆக்சுவலி நான் கேட்டேன், அவங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. கோல்டன் ஸ்ட்ரிம்பை மட்டும் நான் ஆர்டர் போட்டேன். ஓகேவா. கோல்டன் ஸ்ட்ரிம்ப், ஆமாம், அதில் நான் சொல்லிடுறேன், வந்து கோல்டன் ஸ்ட்ரிம்ப்பு தான். ஓகே, தெரியுதா? இந்த ஒரு கவரு, நான் 2 கவர் வச்சும் லைட்டாக லீக்கேஜ் வந்திருக்கு. சரி, ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும். ஓகே, ரொம்ப ஒன்றும் ப்ரெஷராக இல்லை, ஏர்டைட்டாக இல்லை. பார்க்கலாம். நான் ஸ்ட்ரிம்ப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா என்னன்னு தெரில, மூமெண்ட் இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன எதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்தேன், இப்போ தான் கொரியர் எடுத்துகிட்டு வந்தேன். வந்த உடனே வந்து ஓப்பன் பண்ணுறேன். செம மழை. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் தண்ணியை ஊற்றிடலாம்.
நேற்றும் இதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிம்ப் உள்ள சிக்கிச்சு. இன்றைக்கி சிக்கி இருக்கு. ஆக்சுவலி அது டெத்துன்னு நினைக்கிறேன். இல்லை 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 உயிரோட தான் இருக்குது. சூப்பர். வேறு ஓகே, கவர் கிளியரு. ஆமாம், ஒரு ஸ்ட்ரிம்ப்பை வந்து டெத்து. ஓகேவா, பாருங்கள். ஓகே, இது வந்து நம்ம அவர்கிட்ட வந்து இது பண்ணிக்கலாம், காமிச்சிடலாம். ஒரு ஸ்ட்ரிம்ப் டெத். ஆக்சுவலி அவங்க வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே போய் மாட்டி டெத் ஆகிருக்கு. தெரியுதா? ஓ, வீடியோவே கவர் ஆகலையா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிட்டோம். பட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிம்ப்பு மட்டும் டெத்தாக இருக்குது. சின்ன சைஸ் தான், ரொம்ப சின்ன சைஸ் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி 5 ஸ்ட்ரிம்ப் அனுப்பியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஸ்ட்ரிம்ப்பு மட்டும் டெத்து. மேடம், இது ஆக்ஷன் மேடம். இவனை பற்றி இவன் பயங்கரமான ஆள் மேடம். மேடம், இது ஆக்ஷன் மேடம். ஓ, டெத் ஆகலை, இது ஆக்டிங் மேடம். அந்த மாதிரி பண்ணிட்டாப்புல நம்மளை. ஓகே, நான் டெத்தாகவும் நினச்சி பயந்துட்டேன். டெத்லாம் ஆகலை. ஓகே, இருங்க ஃப்ளாஷில் காமிக்க. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டல் ஆகிட்டு. தெரியுதா? ஓகே ஓகே, இதில் வந்து ரொம்ப ஒன்றும் இதாக தெரியல. ஓகே, இது ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. நம்ம இதை வந்து பெருசாக இது பண்ண வேணாம், ஏன்னா கவர் வந்து டேமேஜு. ஸோ வந்து அதுக்கு வந்து இதாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நம்ம இதை வந்து எந்த டேங்கில் விட போகிறேன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று நம்ம பார்த்ததில் அந்த தெர்மோகோல் இதில் வந்து நம்ம வந்து நேற்று இல்லை, லாஸ்ட்டாக வந்து பார்த்த அன்பாக்சிங்கில் டைகர் ஸ்ட்ரிம்ப் வந்து இதில் விட்டுட்டோம். இப்போ அது போக நம்ம புதுசாகவும் ஒரு டப்பு வாங்கியிருக்கோம். 5 டப்பு வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன், அது வேறு கதை. இது வந்து தனியாக வந்து வேறு ஒரு டப்பு வந்து வாங்கியிருக்கேன். அதில் நான் இன்னும் செட் பண்ணவே இல்லை. அதுக்கு வந்து நான் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸுக்கு நான் தண்ணி ஊற்றியே வைக்கலை. நான் அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. ஸோ அதில் நம்ம விட முடியாது. கண்டிப்பாக ஸ்ட்ரிம்ப் வந்து அடி வாங்கிடுவோம் அதில் நம்ம வச்சோம்னா. இப்போதைக்கு அவனை கூட சேர்த்து விட்டால் சாப்பிட்ருவானுங்களே. அதே மாதிரி ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, ஸ்ட்ரிம்ப்பும் கப்பியும் வந்து ஒரே டேங்கில் சேர்த்து விடலாமா அப்படின்னும். ஆக்சுவலி விடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதோட எக்கு இல்லை, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, கப்பி வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சாப்பிட்ரும். ஓகே, இதை நம்ம இப்போதைக்கு வந்து ஏஎஃப்ஆர் இருக்கிற டேங்கில் விடலாம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம சாட்டர்டே சண்டேஸில் வந்து இன்னொரு டேங்க் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணிடலாம். கீழே மண் போட்டு மழை பெய்யாமல் இருக்கணும், அப்போ தான் வெளியே போய் மண் எடுக்க முடியும். ஓகே, வாங்க இதை நம்ம வந்து டேங்கில் விட்டு பார்க்கலாம். விட்டாலே ஓடிடும் தெரியாது. வாங்க நம்ம டேங்கில் விடலாம் இதை. ஓகே, ஸ்ட்ரிம்பை வந்து எதுக்காக கப்பி சாப்பிடுதுன்னா கேட்காதீங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். ஆர்டீமியா அது என்னது? ஆர்டீமியா ஒரு ஸ்ட்ரிம்ப்பு தான், வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரிம்ப்பு. ஆனால் வந்து சால்ட் வாட்டர் ஸ்ட்ரிம்ப். ஓகேவா? ஸோ அது வந்து இருக்கும்போது அதை வந்து சாப்பிடும்போது இதுவும் ஒரு ஸ்ட்ரிம்ப்பு தான், அதுவும் ஒரு ஸ்ட்ரிம்ப்பு தான். இதோட ஃப்ரைஸும் ஸ்ட்ரிம்போட ஃப்ரைஸை சொல்கிறேன். அதோட இதுவும் எக்லேருந்து வெளியே வரும்போது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நம்ம ஃபைட்டர்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை வந்து நிறைய போடும் ஸ்ட்ரிம்ப்பு. எக்குலேருந்து லே ஆகும்போது நிறைய வரும், 100,000 அந்த மாதிரி வரும். ஓகேவா? அது பேரண்டோட சைஸை பொறுத்தும் நம்ம கொடுக்குற ஃபீடை பொறுத்தும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது கப்பீஸ் வந்து நீங்கள் வந்து விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கப்பீஸ் கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ அதனால தான் வந்து நம்மளை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிட்டாலும் பரவாயில்லை, அவங்க விடும்போதே நிறைய விடுவாங்க. நிறைய விட்டு நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் வச்சு, நீங்கள் நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிம்ஸோட குட்டிங்களை வந்து காப்பாற்றலாம். ஒரு 80% குட்டிங்களையாவது நீங்கள் காப்பாற்றலாம். 20% கண்டிப்பாக சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து கப்பி வந்து க்ரோத் ஆகிக்கும் நல்லா சூப்பராகிட்டு. ஓகேவா? ஓகே, இதில் வந்து கப்பி கிராஸ் போட்டு அனுப்பியிருக்காப்புல. ஓகே, ஸ்ட்ரிம்ப்புனாலே கப்பி கிராஸும் மாதம் தானே. ஒரு காட்டன் வச்சுருக்காங்க, அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இந்த காட்டனில் தான் அந்த ஸ்ட்ரிம்ப்பு வந்து சிக்கி இருந்திருக்கு. நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். கப்பி கிராஸ் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கப்பி கிராஸ் நமக்கு வேண்டாம் தான், இருந்தாலும் இப்போதைக்கு இதில் வைக்கலாம். ஓகே, ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம வந்து வாட்டர் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக நம்ம வைக்கலாம். ஓகேவா? அது பாட்டுக்கு நிற்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா?
அதான் தண்ணி கலர் வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கு, கலங்கி இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு ஸ்ட்ரிம்ப் தெரியலை. இப்போ ஓகே, ஓரளவு தெரியுது. நான் இந்த டேங்க்கில் வந்து ஸ்ட்ரிம்ப்பு தான், இந்த ரெண்டுலையுமே வந்து ஸ்ட்ரிம்ப்பு தான் செட் பண்ண போகிறேன். மெயினாக வந்து இதில் வந்து கோல்டன், அது நான் பிளான் பண்ணது தான் ஃபஸ்ட்டே. அதே மாதிரி வேறு யார்ட்டையாவது வந்து ஸ்ட்ரிம்ப்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது அப்படின்னா வந்து அவங்கள வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட நம்பரை இல்லை இதில் இது வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து நல்ல குவாலிட்டியில் கொஞ்சம் நமக்கு ஏற்ற கன்வீனியன்ட் ரேட்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பேர் வந்து 100 ருபீஸ். ஓகேவா? அவங்க வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் மேல் ஃபீமேலாக என்ன ஏது நான் எதுவுமே பார்க்கல. நம்ம அவங்கக்கிட்ட 2 பேர் தான் கேட்டிருந்தோம். அவங்க ஒன்று எக்ஸ்ட்ராவே அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேல் ஆர் ஃபீமேல் சம்திங் ஏதோ ஒன்று வந்து டல்லாக தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது மேல் தான் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஸ்ட்ரிம்பை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ தான் ஸ்ட்ரிம்ப் எடுத்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மேலாக தான் இருக்கணும். மீதி 3 ஃபீமேலாக இருக்க சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஸ்ட்ரிம்பை பற்றின நாலேஜ் வந்து கிடையாது. இப்போ தான் நான் வந்து ஸ்ட்ரிம்பெல்லாம் எடுத்து வளர்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு லாப்ஸ்டரும் இருக்குது. நம்ம அதை தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நான் வீடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து அடாப்ட் ஆகட்டும். இன்னும் 2 ஸ்ட்ரிம்ப்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. இதை விடும்போது இவனுங்க சாப்பிடுவானுங்களா மாட்டானுங்களா? இவனுங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பானுங்க. ஏஎஃப்ஆர் என்கிட்ட உள்ளது ரொம்ப ரொம்ப ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான். இதான் ஒரு சின்ன பயமாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிம்ப்பு தானே, ஹைட் ஆகிக்கும். நமக்கு வர பிளான்ஸ் நிறைய இருக்குது. அப்படி மெதுவாக விடலாம். இன்னும் நல்லா இருப்பிய, எவனையும் கடிச்சிடாதீங்க. கடிக்கிற அளவுக்கு இது சின்னதாக இல்லை, பெருசாக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஓகே, ஒன்று மட்டும். ஓகே, சூப்பர். 4மே இங்கே நம்மளோட இந்த ஐயோ இதோட நேம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, வாயில் வர மாட்டேங்குது. இந்த பிளான்ட்டுக்குள்ளே தான் நிற்கிது, தெரியுதா? ஓகே, பெரிய சைஸாக இருந்ததுனால தப்பிச்சிட்டானுங்க. இது போக போக அப்படியே சரியாயிடும். இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, கப்பி வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. போக போக ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாயிடும். இனி வந்து ஸ்ட்ரிம்ப்புக்கு வந்து நம்ம ரெகுலராக என்ன ஃபீட் பண்ணுறோம் அதுங்கிற வீடியோலாம் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்குள்ள நம்ம ஃபார்ம் அப்டேட் இது தான். நம்ம ஒரு கோல்டன் ஸ்ட்ரிம்ப் வந்து வாங்கி விட்டுருக்கோம். இது கோல்டன் பேக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. கோல்டன் பேக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம், கோல்டன் பேக் ஆர் கோல்டன் ஸ்ட்ரிம்ப்பு, எனக்கு கரெக்டாக தெரியல. அது நேம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த மாதிரிப்பட்ட ஃபிஷ்ஷஸ்ஸு, ஸ்ட்ரிம்ப்பு, லாப்ஸ்டரு, அக்வாரியம் அக்சசரிஸு, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும். இல்லை வந்து அக்வாரியம் ரிலேட்டடாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஃபிஷ்ஷையும் நம்ம குரூப்பில் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம்.